வெல்கம் டு மை சேனல். என்னோட சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா நோட்டிஃபிகேஷன்ல வரும். என்னோட சேனல் பிளேலிஸ்ட்ல ஆல்ரெடி நான் நெயில் லிக்விட் எப்படி மேக் பண்ணணும் அப்படின்ற ஃப்ரீ கோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா, அந்த கிளாஸ்ல நீங்க பார்த்துக்கலாம். இன்னைக்கு கிளாஸ் 24 தான் பார்க்க போறோம். இந்த கிளாஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நான் கிளாஸ் 23 வரைக்கும் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த கிளாஸ்லாம் பார்த்துட்டு வந்து இந்த கிளாஸ் பாருங்க. ஏன் அப்படின்னா, பேசிக் ஃபில்லிங்ஸ், நெகட்டிவ் ஃபில்லிங்ஸ், கிரிட்ஸு, பார்டர்ஸு, அதுக்கப்புறம் இன்னும் மற்ற கிளாஸ்லாம் நான் போட்டிருக்கேன். ஜும்காஸு. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சாதான் வந்து இந்த ஃபில்லிங் டெக்னிக்ஸ் உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். ஸோ ஃபில்லிங் டெக்னிக்ஸ் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. நம்ம இது வரைக்கும் ஃபில்லிங்ஸ் எல்லாமே தனித்தனியாக தான் படிச்சிருக்கோம். பேசிக் ஃபில்லிங்ஸ், நெகட்டிவ் ஃபில்லிங்ஸ், ஸோ இந்த மாதிரி கிரிட்ஸு, இந்த மாதிரி தனித்தனியாக தானே ஃபில்லிங்ஸ் படிச்சிருக்கோம். ஸோ அது எல்லாத்தையும் ஒரு பாக்ஸ்குள்ளே போட்டு ஒரே டிசைனாக அந்த பாக்ஸ் ஃபுல்லாக போட்டுட்டு வருவோமா? ஸோ அந்த மாதிரி நம்ம கிளைண்ட்டோட கையில் போட்டால் அது பார்க்க நல்லா இருக்காது. நம்ம எப்படி பண்ணணும், ஒரு டெக்னிக்கலாக யோசித்து நம்ம கற்றுக்கிட்ட எல்லா பேசிக் ஃபில்லிங்ஸாக இருக்கட்டும், நெகட்டிவ் ஃபில்லிங்ஸாக இருக்கட்டும், கிரிட்ஸாக இருக்கட்டும், பார்டர்ஸாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் நம்ம வந்து போட போகிறோம். ஸோ அதுக்கு பேர் தான் ஃபில்லிங் டெக்னிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கிளாஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் வந்து ஃபிங்கர் ஃபில்லிங்ஸ் போட்டிருக்கேன். ஸோ அதுவும் போய் பார்த்துட்டு வாங்க. ஸோ வாங்க இப்போ இந்த ஃபில்லிங் டெக்னிக்ஸை எப்படி வந்து ஈஸியாக போடலாம், நம்மளோட உள்ளங்கையில் எப்படி ஈஸியாக ஃபில் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்ஃப்ரில் போட்டு ஹம் போட்டுக்கோங்க. திக் பண்ணிவிட்டு தின் லைன், திக் லைன், தின் லைன் போட்டுட்டு ஒரு ரோ ஹம்ப் வந்து போட்டுக்கோங்க. நீங்கள் இந்த ஸ்ஃப்ரில் போட்டு ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல கிரிட்ஸ் கூட போட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். நெகட்டிவ் ஃபில்ஸ் போடலாம், ஜும்காஸ் போடலாம், லோட்டஸ் வரையலாம், எலஃபண்ட் வரையலாம். ஸோ என்ன வேணாலும் போட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அது எப்படின்னு ஒரு பாக்ஸ்லேயும் நான் ஒரு டிசைன் வந்து நான் சொல்கிறேன். ஸோ இப்போது ஹம்பு போட்டதுக்கப்புறமா பேசிக் ஃபில்லிங்ஸ் பேசிக் ஃப்ளார் வந்து நான் கொடுக்குறேன். ஸ்ஃப்ரில் போட்டுட்டு சுற்றி ஹம்ப் வந்து போட்டுட்டு 2 லீஃப் வந்து போட்டுக்கிறேன். அந்த லீஃபோட சென்டர்லேருந்து அடுத்த ஸ்ஃப்ரில் வந்து எடுத்துகிட்டு ஹம்ப் போட்டு, ஸோ இதே மாதிரி அந்த லைனை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். அடுத்து ஒரு 4 லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். சென்டரில் இருக்க லைனை வந்து டிக் பண்ணிக்கிறேன். கட்டாயம் லைன் போட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல என்ன பண்ணணும், கண்டிப்பாக ஹம்ப் வந்து போடணும். ஸோ நான் போட மறந்துட்டாலும் நீங்கள் போட்டுக்கோங்க. லைன் எங்கெல்லாம் எடுக்கிறீங்களோ, ஸோ அவுட்லைனாக இருக்கட்டும், இந்த மாதிரி தின் லைன், திக் லைன், தின் லைனாக இருக்கட்டும், இந்த மாதிரி இடத்துலலாம் கட்டாயம் நீங்கள் ஹம்ப்ஸ் போடணும். ஸோ இப்போது இதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறோம். இதுதான் வந்து அந்த டெக்னிக். இதே மாதிரி நம்ம இந்த மாதிரி வளைச்சி வளைச்சி போட்டுகிட்டே இருந்தால் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி பிரிச்சுக்கணும் இடத்த. ஸோ பிரித்து போடும்போது நம்ம நிறைய ஃபில்லிங்ஸை வந்து மிக்ஸ் பண்ணி போடலாம். ஸோ அதுதான் இந்த டெக்னிக். இப்போ பாருங்கள், தின் லைன், திக் லைன் போட்டுட்டு நான் வந்து ஹம்ப் வந்து கொடுத்துக்கிட்டேன்னா, ஸோ இப்போது இந்த ஃப்ளார் லீஃப் போட்டிருக்குல்ல, ஸோ அங்கே வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ஃபில் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ இந்த கேப் இருக்குல்ல, அந்த ஹம்புக்கு பக்கத்தில் நான் வந்து வைன்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். வைன்ஸ் ட்ரா பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்கேலப்ஸ் போடணும். பார்டர்ஸ் தான் இங்கே நான் போடுறேன். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி கேப் இருந்துச்சு அப்படின்னா அங்கே கட்டாயம் இந்த மாதிரி அப்பர் கர்வ் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதுதான் இங்கே போடுறேன். பார்டர்ஸு, கிரிட்ஸு, பேசிக் ஃபில்லிங்ஸு, நெகட்டிவ் ஃபில்லிங்ஸ், இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி போடுறது தான் இந்த ஃபில்லிங் டெக்னிக்ஸ். இப்போ இங்கே ஸ்பேஸ் இருக்கா, இந்த ஸ்பேஸில் நீங்கள் என்ன வேணாலும் ஃபில் பண்ணலாம். நம்ம கற்றுக்கிட்ட பேசிக் ஃபில்லிங்ஸாக இருக்கட்டும், கிரிட்ஸ் போடலாம், என்ன வேணாலும் போடலாம். ஆனால் நெகட்டிவ் ஃபில்லிங்ஸ் மட்டும் பக்கத்துலேயே போட்டுறாதீங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி டிசைன் நம்ம வந்து நெகட்டிவ் ஃபில்லிங்ஸ் தானே போட்டிருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி நெகட்டிவ் ஃபில்ஸ் போட்டதால் அடுத்து நெகட்டிவ் ஃபில்ஸ் போடக்கூடாது. ஸோ அதை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். அது இதுக்குன்னு இல்லை, ஸோ எல்லாத்துக்குமே பொருந்தும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிரிட்ஸ் மேலே வந்து நான் அந்த வைன்ஸ் போட்டு அந்த கிரிட்ஸ் வந்து போட்டுக்கிறேன். அந்தந்த ஸ்பேஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த கிரிட்ஸை வந்து பெருசாகவும் சின்னதாகவும் லைன் வந்து நீங்கள் தான் வந்து கால்குலேட் பண்ணி போடணும். ஸோ அதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே நான் இந்த மாதிரி ஒரு கர்வ் ஷேப் மாதிரி எடுத்துக்கிட்டு
அதுக்குள்ள நான் என்ன ஃபில் பண்றேன் சென்டர்ல அப்படின்னா, கிரிட்ஸ் வந்து ஃபில் பண்றேன். ஸோ இந்த கிரிட்ஸ் ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். ஒயின்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அத வச்சு தான் ஃபில் பண்றேன். ஃபில் பண்ணிட்டு தின் லைன், திக் லைன், தின் லைன் ட்ரா பண்ணிட்டு, ஒரு ரோ ஹம்ப் வந்து போட்டுக்கிறேன். ஸோ இப்போ இத சுத்தி சேம் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஸ்விரில் போட்டு பேசிக் ஃப்ளார் ஹம்ப் வந்து போட்டுக்கிறேன். ஸோ இப்போ நான் போட்டு முடிச்சுட்டு அங்கங்க டாட் வச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் நீங்க போடணும். கிரிட்ஸ் போட்டீங்கன்னா, அடுத்த டிசைன் கிரிட்ஸே எடுக்கக்கூடாது. வேற ஏதாவது ஒரு டிசைன் எடுக்கணும். பேசிக் ஃபில்லிங்ஸ் போடலாம், நெகட்டிவ் ஃபில்லிங்ஸ் போடலாம். ஸோ இந்த மாரி தான் எடுக்கணும். ஃபர்ஸ்ட்டு ஒரு டிசைன் போட்டுட்டு, அதுக்கு பக்கத்துலேயே ஃபர்ஸ்ட்டு இப்போ நெகட்டிவ் ஃபில்ஸ் போடுறீங்க அப்படின்னா, அதுக்கு பக்கத்துலேயே நெகட்டிவ் ஃபில்ஸ் போடக்கூடாது. சரிங்களா? ஸோ வேற ஏதாவது பேசிக் ஃபில்லிங்ஸ் வந்து நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்க, அதே மாரி ஸ்கேலப்ஸ் போட்டுட்டு நான் வந்து கர்வ் லைன், திக் லைன், தின் லைன் போட்டுட்டு ஒரு ரோ ஹம்ப் வந்து போட்டுக்கிறேன். இப்போ வந்து நான் வளைச்ச மாதிரி போடுறேன். ஸோ இது எல்லாமே உங்களோட விருப்பம் தான். நீங்க லைன வந்து ஸ்ட்ரெய்ட்டாவும் போடலாம். இந்த மாதிரி வளைச்ச மாதிரியும் போடலாம். ஸோ அதுலயே அகைன் தின் லைன், திக் லைன் ட்ரா பண்ணிட்டு, இந்த மாரி ஹம்ப் வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ மேல ஸ்பேஸ் இருக்கு. மேல, கீழ நீங்க என்ன வேணாலும் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ மேல இப்ப நான் கிரிட்ஸ் ஃபில் பண்றேன். நீங்க கேட்கலாம், "ஏன் கிரிட்ஸ் தான் ஃபர்ஸ்ட்டே ஃபில் பண்ணிட்டோமே" அப்படின்னு. பட் நல்லா வாட்ச் பண்ணுங்க. கிரிட்ஸ் ஃபர்ஸ்ட்டு நான் போட்டுட்டு, அடுத்து வந்து பேசிக் ஃப்ளார் போட்டுட்டு, அதுக்கப்புறம் தான் கிரிட்ஸ் போடுறேன். ஸோ இந்த மாதிரி போடலாம். ஃபர்ஸ்ட்டு கிரிட்ஸ் போட்டுட்டு, நான் பேசிக் ஃப்ளார் ஒரு ரோ போட்டிருக்கேன்ல, ஸோ அதே அந்த இடத்துல நீங்க அகைன் கிரிட்ஸ் வந்து போடக்கூடாது. ஸோ அதுதான் சொன்னேன். புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ இப்போ மேல இருக்க அந்த கிரிட்ஸ் வந்து நான் போட்டு முடிச்சுட்டு, கீழ வந்து நான் டாட் டாட் வச்சுக்கிறேன். நீங்க வைன்ஸும் வச்சுக்கலாம், டாட்டும் வச்சுக்கலாம். வேற என்ன வேணாலும் போடலாம். ஸோ இப்போ இந்த கேப்ல, அந்த கேப்புக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து ஃபில் பண்ணணும். நான் ஆல்ரெடி பேசிக் ஃபில்லிங்ஸ் நீங்க போடும்போதே நான் சொல்லியிருப்பேன். எங்க வந்து கம்மியான ஃபில்லிங்ஸ் இருக்கோ, அதாவது கம்மி ஸ்பேஸ் இருக்கோ, அந்த இடத்துல நீங்க இந்த மாரி சின்னதா இருக்கிற ஃபில்லிங்ஸ் வந்து குடுக்கலாம். பார்க்க அழகா இருக்கும். அதிகமான ஸ்பேஸ் இருக்கிற இடத்துல நீங்க அந்த பெரிய ஃபில்லிங்ஸ் வந்து குடுக்கலாம். ஸோ இப்போ இங்க வந்து ரொம்ப கம்மியான ஸ்பேஸ் தானே இருக்கு. ஸோ அதனால தான் நான் வந்து ஸ்விரில் வந்து ட்ரா பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ அடுத்த பாக்ஸ்ல பார்த்தீங்கன்னா, நான் வந்து நெகட்டிவ் ஃபில்ஸ் வந்து போடுறேன். ஸோ இந்த நெகட்டிவ் ஃபில்ஸ நீங்க உள்ள என்ன வேணாலும் ட்ரா பண்ணிக்கலாம். நெகட்டிவ் ஃபில்ஸ் போடல அப்டின்னா, நீங்க ஜும்காஸ் கூட ட்ரா பண்ணிக்கலாம். அண்ட் லோட்டஸ் போடலாம், ரோஸ் போடலாம், எலஃபண்ட் போடலாம். ஸோ எலஃபண்ட் வந்து நான் இன்னும் உங்களுக்கு சொல்லி தரல. ஸோ அதனால நீங்க அது நான் சொன்னதுக்கப்புறம் நீங்க போட்டுக்கலாம். ஒரு ஐடியாக்காக நான் சொல்றேன் அவ்வளோதான். ஸோ அகைன் தின் லைன், திக் லைன், தின் லைன் ட்ரா பண்ணிட்டு ஒரு ரோ ஹம்ப் வந்து போட்டுட்டு, சுத்தி வந்து நான் வைன்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இது எல்லாமே ஆல்ரெடி நான் தனித்தனி கிளாஸ்ல டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். லைன்ஸ் எப்படி போடணும், ஹம்ப் எப்படி போடணும், வைன்ஸ் எப்படி போடணும். ஸோ இது எல்லாமே அண்ட் நெகட்டிவ் ஃபில்லிங்ஸ், கிரிட்ஸு, பேசிக் ஃபில்லிங்ஸு, பார்டர்ஸு, ஸோ இது எல்லா கிளாஸும் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ அத தான் நம்ம ஆல்ரெடி கத்துக்கிட்ட விஷயங்கள இந்த ஷேப்ஸ்குள்ள நம்ம வந்து ஃபில் பண்ண போறோம். ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடிய கிளாஸஸ் எல்லாமே இதே மாதிரி தான் இருக்க போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா, நான் வந்து அந்த அப்பர் கர்வ் போட்டுட்டு, ஒரு ரோ தின் லைன் போட்டுட்டு ஹம்ப் போட்டுக்கிறேன். இப்போ வந்து நானு ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன் ஸ்பேஸ. இந்த மாரி சென்டர்ல லைன் போட்டுட்டு தின் லைன், திக் லைன், ஹம்ப் வந்து போட்டுக்கிறாங்க. இன்னும் அதே ப்ராசஸ் தான். ஸோ இப்போ இங்க வந்து நான் வேற ஒரு பேசிக் ஃபில்ஸ் வந்து நான் குடுத்துக்கிறேன். ஸோ கரெக்ட்டா அந்த எங்க ஃபுல்லா வரையணுமோ, ஸோ அந்த இடத்துல ஃபுல்லா வரைஞ்சுக்கோங்க. எங்க வந்து ஹாஃப் மட்டும் வரைய முடியுமோ, ஸோ அந்த இடத்துல ஹாஃப் டிசைன்ஸ் மட்டும் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இப்படி தான் வந்து நீங்க எல்லா எல்லா இடத்துலயும் ட்ரா பண்ணணும். அத நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் உங்களுக்கு பேசிக் ஃபில்லிங்ஸ்ல. ஸோ இப்போ கீழ பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து இந்த மாதிரி டபுள் ரோ ஹம்ப் வந்து ஸ்விரில் போட்டுட்டு, டபுள் ரோ ஹம்ப் வந்துட்டு போட்டுட்டு, நான் வந்து இந்த மாரி திக் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்க போடலாம். ஏன்னா, அதுக்கும் இதுக்கும் பக்கத்துல இருக்க பேசிக் ஃபில்லிங்ஸ்க்கும் இதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கா? ஸோ அந்த பேசிக் ஃபில்லிங்ஸ் பார்த்தீங்க அப்டின்னா, ரவுண்ட் போட்டு அதாவது ஃப்ரில் மாதிரி வரும். சின்ன சின்ன பேசிக் ஃபில்லிங்ஸ். பட் இது வந்து
ஹம்பு போட்டு போடுறது. ஸோ டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நீங்க போடலாம். ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா, நான் அகைன் வந்து ஃப்ரில் போட்டுட்டு, ஒரு லைன் போட்டுட்டு, டபுள் ரோ ஹம்ப் வந்து போட்டுட்டு, அப்புறம் பிக் ஹம்ப் போட்டுட்டு அத திக் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல நீங்க வேற என்ன வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஒரு ஐடியா வரணும் அப்படின்றதுக்காக நான் சொல்றேன். அகைன் தின் லைன், திக் லைன், தின் லைன், ஒரு ரோ வந்து ஹம்ப் வந்து ட்ரா பண்ணிட்டு, ஸோ நான் என்ன பண்றேன்னா, இந்த மாரி கொஞ்சம் கேப் விட்டு லைன் போட்டுட்டு வைன்ஸ் வந்து நான் போட்டுக்கிறேன். ஸோ ஒவ்வொரு பாக்ஸ்லயும் நான் வந்து ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபில்லிங்ஸ் வந்து நான் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. நீங்கலாம் இத புதுசா கிரியேட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்ல. பட் சொல்லி தர்றது நான் சொல்லி தரேன். எப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இப்ப இருக்கவங்க எல்லாருமே அவங்களே வந்து டிசைன் வந்து சூஸ் பண்றாங்க. ஸோ கூகுள்ல போயிட்டு Pinterest ஆப். ஸோ அது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ஆப்பு. ஸோ அத நான் அப்புறமா சொல்லி தரேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, திக் லைன் ஒரு லைன் போட்டுட்டு, தின் லைன் போட்டுட்டு, ஹம்ப் வந்து ட்ரா பண்ணிட்டு, இப்போ நான் என்ன பண்றேன்னா, இந்த மாதிரி மேல வந்து தின் லைன், திக் லைன், தின் லைன் போட்டுட்டு, சென்டர்ல கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு, அகைன் திரும்ப தின் லைன், திக் லைன் வந்து ட்ரா பண்ணிட்டு, அந்த லைன் போட்ட இடத்துல நான் வந்து ஹம்ப் வந்து போட்டுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். சென்டர்ல மட்டும் தான் ஸ்ப்ளிட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்ல. ஸோ மேல சென்டர்ல கேப் விட்டு கீழ. இந்த மாதிரி நீங்க ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி ஸ்ப்ளிட் பண்ணும்போது நீங்க 3 ஃபில்லிங்ஸ் வந்து இதுக்குள்ள நீங்க ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ பார்க்க இன்னும் அழகா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நானு நெகட்டிவ் ஃபில்ஸ் வந்து போட்டுக்கிறேன். ஸோ என்ன வேணாலும் ஃபில் பண்ணலாம். ஸோ அடுத்து வந்து நான் பேசிக் ஃபில்லிங்ஸ் வந்து குடுத்துக்கிறேன். ஸோ இந்த இடத்துல நீங்க போயிட்டு பேசிக் ஃபில்லிங்ஸ்லயே பெரிய பெரிய ஃபில்லிங்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் போடக்கூடாது. அந்த ஸ்பேஸுக்கு தகுந்த மாதிரி இப்போ இந்த ஸ்ப்ரில் வந்து சின்னதா இருக்கா, செமி ஸ்ப்ரில்லு. ஸோ இந்த மாதிரி தான் நீங்க போடணும். ஸோ இந்த ஃபில்லிங்ஸ்லாம் ஒண்ணுமே இல்ல. ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்க கிளையண்ட் குடுத்தாங்கன்னா, அத பார்த்து அப்படியே போட போறீங்க. ஸோ அவ்வளோதான். இது எல்லாமே ஒரு எக்ஸாம்பிள்க்காக தான் நான் உங்களுக்கு போட்டு காமிச்சுட்டு இருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, கிரிட்ஸ் வந்து போடுறேன். ஸோ இந்த மாதிரி தான் நீங்க வந்து ஸ்ப்ளிட் பண்ணி போடணும். பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். நெகட்டிவ் ஃபில்ஸு, பேசிக் ஃபில்லிங்ஸு, கிரிட்ஸு, பார்டர்ஸு. ஸோ இதுதான் வந்து இந்த ஃபில்லிங்ஸ்ல மாறி மாறி வந்துட்டுருக்கும். ஒருவேளை பிரைடல் மெஹந்தி போடுறீங்க அப்படின்னாலும், ஸோ இப்பல்லாம் வந்து பிரைட் க்ரூம் இருக்க மாதிரி தானே கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரி கேட்டாலும் சென்டர்ல பிரைட் க்ரூம் நீங்க வரைஞ்சிட்டு, மேல இருக்கிற அவுட்டர் ஸ்பேஸ்லாம் வந்து இந்த மாரி ஸ்ப்ளிட் பண்ணி அங்கங்க நீங்க ஃபில் பண்ணும்போதும் பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். இப்போ அடுத்த பாக்ஸ்ல வந்து நான் என்ன பண்றேன்னா, கொஞ்சம் கேப் விட்டு இந்த மாரி கர்வ் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ உள்ள வந்து நான் ஜும்காஸ் வந்து போட்டுக்கிறேன். ஸோ ஒவ்வொரு பாக்ஸ்லயும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபில்லிங்ஸ் வந்து நான் சொல்லி தரேன். ஸோ இதுல பார்த்தீங்க அப்படின்னா, ஜும்காஸ் வந்து நான் ட்ரா பண்ணியிருக்கேன். ஜும்காஸ் உங்களுக்கு புடிச்ச மாதிரி நீங்க வரைஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ அகைன் தின் லைன், திக் லைன், தின் லைன் ட்ரா பண்ணிட்டு, டபுள் ட்ரா வந்து நான் ஹம்ப் போட்டுட்டு, இந்த மாதிரி கர்வ் ஹம்ப் வந்து நம்ம படிச்சிருக்கோம். ஸோ இந்த ஹம்ப் வந்து போட்டுக்கோங்க. ஹம்ப் கிளாஸ்ல பிக் ஹம்ப்லயே பார்த்தீங்கன்னா, டைப் 1, டைப் 2ன்னு இருக்கும். ஸோ அந்த டைப் 2 ஹம்ப் தான் இது. அத வந்து திக்கா ஃபில் பண்ணிட்டு, இந்த மாரி தின் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிட்டு ஒரு அகைன் தின் லைன் ட்ரா பண்ணிட்டு ஹம்ப் வந்து போட்டுக்கோங்க. ஸோ ஹம்ப் போட்டதுக்கு அப்புறமா இவ்ளோ நேரம் நம்ம என்ன பண்ணோம்னா, சென்டர்லேருந்து ஸ்ப்ளிட் பண்ணோம். அப்புறம் வந்து கர்வ் மாதிரி மேல கீழ இந்த மாரி ஸ்ப்ளிட் பண்ணோம். இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா வந்து இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு, என்னன்னா இந்த மாரி ஸ்ட்ரெய்ட்டா வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. உங்க உள்ளங்கையில போட்டுட்டே வந்தீங்க அப்படின்னா, ஸ்ட்ரெய்ட்டா நீங்க ஸ்ப்ளிட் பண்ணிட்டு,
இந்த மாதிரி தின் லைன், திக் லைன், ஹம்ப் வந்து ட்ரா பண்ணிட்டு, சென்டர்ல என்ன பண்றீங்கன்னா, இந்த மாரி கர்வ் வேவி லைன்ஸ் போட்டு, வைன்ஸ் வந்து போட்டுக்கோங்க. இப்போ நான் போட்டுட்ருக்கிற இந்த கேப்ல நீங்க வேற என்ன வேணாலும் ஃபில் பண்ணலாம். நான் வந்து கிரிட்ஸ் வந்து போடுறேன். ஸோ கிரிட்ஸ் வந்து போட்டுக்கிட்டேன். இப்போ இந்த கேப் இருக்குல்ல நல்லா லென்த்தா. ஸோ இந்த கேப்ல நீங்க நெகட்டிவ் ஃபில்லிங்ஸ் போடலாம். பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். ஸோ இப்போ இது வந்து கொஞ்சம் ட்ரெண்டிங்கா போயிட்டுருக்கு. இந்த நெகட்டிவ் ஃபில்ஸ் தான் இப்போ நல்லா பயங்கர ட்ரெண்டிங்ல போயிட்டுருக்கு. ஸோ நான் வந்து லோட்டஸ் வந்து இருக்க மாரி ட்ரா பண்ணிக்கிறேன். நீங்க வேற என்ன நெகட்டிவ் ஃபில்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம். இந்த லோட்டஸ் எப்படி ட்ரா பண்ணணும் அப்படின்றது எல்லாமே டீட்டெயிலாக நான் வந்து ஃப்ளார்ஸ் கிளாஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த கிளாஸ்லாம் போயிட்டு பார்த்துட்டு வந்து இந்த கிளாஸ் பாருங்கள். ஸோ அங்கங்கே சும்மா லீஃப் இருக்க மாதிரி ட்ரா பண்ணிக்கிறேன். கேப் இருக்கக்கூடாது நமக்கு. ஸோ நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போது நான் ஃபில் பண்ணி முடிச்சுட்டேன். ட்ரை ஆனதுக்கப்புறமா என்ன பண்ணுறேன், உள்ளே வந்து ஃபில்லிங்ஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ அவ்வளோதான். இந்த ஃபில்லிங்ஸும் முடிஞ்சுது. ஸோ இப்போ அடுத்த பாக்ஸில் சேம் நான் வந்து ஸ்ப்ரில் வந்து போட்டுட்டு ஹம்ப் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். அகைன் இன்னொரு ரோ ஹம்ப் வந்து போட்டுக்கிறேன். அடுத்து பிக் ஹம்ப் வந்து ட்ரா பண்ணிட்டு சென்டர்ல வந்து டாட் வச்சுக்கிறேன். இப்போ லைனை வந்து திக் பண்ணிட்டு தின் லைன், திக் லைன், தின் லைன் போட்டுட்டு டபுள் ரோ ஹம்ப் வந்து போட்டுட்டேன். இப்போ இந்த ஸ்ப்ரில் இருக்குல்ல, நம்ம நெகட்டிவ் ஃபில்ஸ்க்கு யூஸ் பண்ணோம்ல, ஸோ இந்த ஸ்ப்ரில்ல வந்து நான் போட்டுட்டு வரேன். நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ ஸோ அந்த சைஸுக்கு லைன் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. லைன் போட்டுட்டு அதுக்குள்ளே இந்த ஸ்ப்ரில்ல வந்து மேலே கீழே இந்த மாதிரி போட்டுட்டு கேப் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி ஹாஃப் சர்க்கிள் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அதை வந்து திக் லைனாக போட்டுக்கிறேன். இப்போ நான் போட்டிருக்கலாம் ஒரு கர்வ் லைன் திக் பண்ணுறேன்ல, ஸோ இதே மாதிரி இந்த பாக்ஸ் ஃபுல்லாக நீங்கள் ஃபில் பண்ணக்கூடாது. இதே மாதிரியே கர்வ் லைன் போட்டுட்டு ஃபில் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அது பார்க்க நல்லா இருக்காது. ஸோ அதனால தான் வந்து எப்படி வந்து ஸ்ப்ளிட் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போது இங்கே வந்து நீங்கள் இந்த மாதிரி கர்வ் லைன் போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மாதிரி தின் லைன் வந்து ட்ரா பண்ணிவிட்டு ஒரு ரோ வந்து ஹம்ப்பு போட்டுட்டு பேலன்ஸ் இருக்க ஸ்பேஸில் வந்து நீங்கள் பேசிக் ஃபில்லிங்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இப்படி கூட பண்ணலாம். பட் ஆனால் ஒரே மாதிரி கர்வ் லைன் நீங்கள் போட்டுட்டு லைன் போட்டுட்டு ஹம்பு போட்டுட்டு பேசிக் ஃபில்லிங்ஸ் அந்த மாதிரி ஒரே மாதிரி போடாமல் நீங்கள் ஸ்பேஸை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி தனித்தனியாக ஃபில் பண்ணலாம். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு. ஸோ அவ்வளோதான். இந்த 6 டைப்ஸ் ஆஃப் ஃபில்லிங் டெக்னிக்ஸ் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த கிளாஸில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். சீக்கிரமே கிளாஸ் ஜாயின் பண்ணுறதுக்கான டேட் வந்து நான் அனௌன்ஸ் பண்ணுறேன். ஸோ என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்கெல்லாம் மெஹந்தி போடணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்களுக்குலாம் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.